ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் அந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ல வந்து ரொம்பவே குழப்பம் இருக்கு. ஏன்னா காலேஜுக்கு கால் பண்ணி கேட்கறாங்க, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் நாங்க அப்ளிகேஷன் வந்து போட்டோம்னா 2.5 lakhs கீழே இருக்கு. நீங்க வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால போனா கூட வந்து சொல்றாங்க லாஸ்ட் இயர் வந்து ஃபீஸ் கட்டாம கொடுத்தாங்க, அப்புறமா வந்து அப்படின்னு கேட்குறப்ப அதெல்லாம் கிடையாது, நீங்க பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய காலேஜஸ் இப்பயும் ஸ்டில் சொல்றாங்க. அப்படின்ட்டு இதுக்கான எங்களுக்கு எங்க சார் நாங்க அதை போய் நாங்க தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறது, யார் சார் சொன்னா அவங்களுக்கு அப்படின்ட்டாங்க. லாஸ்ட் இயர் நிறைய பேர் போயிருக்காங்க, அதுக்கு முன்னாடி வருஷமும் போயிருக்காங்க. இந்த வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ப்ராஸ்பெக்டஸ்ல பார்க்கறதுக்கு கூட நம்மளுக்கு பொறுமை இல்லை. அதனால தான் எந்த ஒரு அப்ளிகேஷன் போடுறப்பையும் ப்ராஸ்பெக்டஸ் தயவு செய்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன் அப்படின்றத விஷயங்களை நீங்க படிக்கணும் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். சரி பரவாயில்ல, நீங்க தான் சொல்லுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டதுனால இதை வந்து பார்க்குறோம். நீங்க 2 விஷயம், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி, அப்புறமா எஸ்சிசி ஷெட்யூல் காஸ்ட் கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ், இவங்களுக்கெல்லாம் லெஸ் தென் 2.5 lakhs கீழே இன்கம் இருந்ததுன்னா அவங்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு மார்க் இருந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆயிடுச்சுன்னா பிரைவேட் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட், பிரைவேட் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் சீட், இது எது நீங்க அலாட்மெண்ட் ஆனாலும் உங்களுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. நீங்க டவுன்லோட் பண்ணி காலேஜில் எடுத்து போய் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டியூஷன் ஃபீஸு உங்களுடைய அக்கௌண்ட்ல கவர்மெண்ட் வந்து பே பண்ணிடும். அதுக்கப்புறம் எடுத்து நீங்க யாருக்கு கொடுக்கலாம், காலேஜுக்கு கொடுத்தாகணும். ரைட். அடிஷ்னல் ஃபீஸ் நான் என்ன பே பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி ஃபீஸ் வரும், தென் லேப் லைப்ரரி ஃபீஸ்லாம் இருக்கும். அது ஒரு 2.5 லட்சம் ரூபாய் கிட்ட கண்டிப்பாக வரும். நீங்க சாப்பிட்றதுக்கும் தங்குறதுக்கும் அந்த காலேஜுக்கு கொடுக்க வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா கொடுக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்போ அது 20,000 இருந்து 25,000 போட்டிங்கன்னா 2.5 இருந்து 3 லட்சம். அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்தா 5 லட்சம் ரூபாய். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணி நான் வந்து காலேஜில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் மினிமம் வந்து என்ன ஆகும், நீங்க கட்ட வேண்டியது இருக்கும். அடிஷனல் ஃபீஸ் 5 × 5 போட்டிங்கன்னா 25 லட்சம் ரூபாய். நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நீங்க 2.5 லட்சம் ரூபாய் கீழே இன்கம் இருக்குன்னு நீங்க அந்த ஸ்காலர்ஷிப்பை நீங்க கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் 25 லட்சம் ரூபாய் நீங்க கட்டுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி 2.5 லட்சம் ரூபாய் இன்கம் வரும்? யோசனை பண்ணி பாருங்க. எனக்கு இருக்கு அந்த டவுட்டு. யாருக்கு உண்மையாலேயே அந்த மாதிரி வந்து இருக்கு அப்படின்னா நீங்க வந்து டைரக்டா வந்து கரெக்டா அப்ரோச் பண்ணீங்கன்னா தாசில்தார் ஆஃபீஸ்ல உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இன்கம் சர்டிஃபிகேட்ல ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு வச்சுங்க, டக்குன்னு போனதுமே வாங்கிடலாம். ஆனால் உண்மையாலேயே இருக்கிறவங்க தான் வாங்கணும் அப்படின்றதா என்னுடைய குறிக்கோள். ரைட்டா? நீங்க வந்து தேவையில்லாம தவறா ஏதோ ஒன்று காசை கொடுத்து வாங்கி யாரையும் உண்மையாலேயே அதுக்கு எலிஜிபிள் இருக்க குழந்தைங்களுக்கு அடையாததுக்கு நீங்க தடையா இருக்கக்கூடாது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். சரி பார்த்துடலாமா, எங்க சார் இருக்கு இதுக்கான ப்ரூஃப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்ல போகணும் அப்படின்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்ல நீங்க வந்தீங்க அப்படின்னு பண்ணீங்கன்னா இங்க நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஓப்பன் ஆனதுமே வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த நோட்டிபிகேஷன்ல இப்ப யூஜி நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுல நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் கொடுக்குறப்ப நம்மளுக்கு என்ன போட்டாங்க, ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்தாங்க பாருங்க. ப்ராஸ்பெக்டஸ் என்ன ப்ராஸ்பெக்டஸ்? 2 ப்ராஸ்பெக்டஸ் நம்மளுக்கு வந்து இருக்கு. ஒன்னு வந்து கவர்மெண்ட் காலேஜஸோட ப்ராஸ்பெக்டஸ், இங்க பாத்தீங்களா, ப்ராஸ்பெக்டஸ் ஃபார் அட்மிஷன் டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்சஸ் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் அண்ட் டென்டல் காலேஜஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கீழே வரும். ரைட். இன்னொன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, ப்ராஸ்பெக்டஸ் ஃபார் அட்மிஷன் டு எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் கோர்சஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டஸ் எதுக்கு அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. இது ரெண்டுத்தையுமே நீங்க தெளிவா படிச்சிருக்கணும். ரைட். படிக்கலன்னா கூட பரவாயில்ல. ஆனா ஏன் அவசரப்படுறீங்க பேரண்ட் அப்படின்னு தெரியல. இது கொடுத்து கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா இதை வந்து ஓபன் பண்ணியே பார்க்காம ஏதாவது யூடியூப்ல சொல்றாங்களா, நம்ம எதுவுமே சும்மா ஒண்ணுமே இல்லாம நம்ம போய் எதனா அடைஞ்சிட முடியுமான்னு பாக்குறீங்க. கொஞ்சம் அடிஷனல் ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா எங்க போய் எங்கன்னா போறப்ப எதனா கேட்டாங்கன்னா தடுமாறக்கூடாது. நீங்க கான்பிடன்ட் நீங்களே பார்த்துட்டீங்கன்னு வச்சுங்க, ஆமாங்க இந்த பேஜ்ல இருக்குங்க இதை எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு டெய்லி கால் வருது, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படின்னு நானும் நிறைய வீடியோல சொல்லிட்டேன். போன வருஷம் எங்க பசங்களும் இருக்காங்க, அந்த பசங்களோட நம்பரை கொடுத்து பேச சொன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா நாங்களா பேசணும் அப்படின்னாங்க. அப்ப ஒண்ணுமே பண்ணாம சும்மாவா கிடைக்கும் சுதந்திரம் அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே பண்ணாம எதுனா கிடைக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன இந்த விழிப்புணர்வு நம்மளுக்கு இல்லாதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம ஏமாற்றப்படும். சரியா? ரைட். பரவாயில்ல. இப்போ இந்த 2 ப்ராஸ்பெக்டஸும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டஸ் 2 ப்ராஸ்பெக்டஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் இன்கேஸ் இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து எனக்கு வந்து கவர்மெண்ட் பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் அலாட்மெண்ட் அப்படின்ற மாதிரி பேஜ் நம்பர் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும்.
ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கான ப்ராஸ்பெக்டஸ். இதுல அழகா வந்து கொடுத்துருப்பாங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்க. 55ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ரைட், இது வந்து ப்ராஸ்பெக்டஸ் என்னன்னா 56வது பேஜ் நான் இப்போ காட்டுறது உங்களுக்கு. இதெல்லாம் எவ்வளோ ஃபீஸ் அப்படின்றதையும் காமிச்சிருப்பாங்க. 55 இந்த இது எதுக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. பிரைவேட் காலேஜஸ்ல என்ன எவ்வளோ, பிரைவேட்ல செல்ஃப் ஃபினான்ஸ்ல கவர்மெண்ட் அலாட்மெண்ட் எவ்வளோ, ஒவ்வொரு காலேஜுக்கும் ஃபீஸ் 4 lakh இருக்கு, 450 இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா. இதெல்லாம் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா கவர்மெண்ட்டுக்கும் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ அப்படின்ட்டு. ரைட், அதை பார்த்துக்குங்க. இங்க கவர்மெண்ட்ல கூட கிடைக்குமா சார் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கம்மி பண்ணுவாங்களா, டியூஷன் ஃபீஸ் எஸ்சிக்கு வந்து எதுவுமே ஃபீஸ் கிடையாதுன்னா எதுவுமே ஃபீஸ் கிடையாதுன்னு எங்கேயுமே யாருமே சொல்ல. டியூஷன் ஃபீஸ் தான் வந்து பார்த்தா என்ன பண்ணி கொடுக்குறாங்க, நம்மளுக்கு வந்து கம்மி பண்றாங்க. இந்த டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. கவர்மெண்ட் 6000 ரூபாய். கவர்மெண்டோட டோட்டல் ஃபீஸ் எவ்வளோ, 1873 இஸ் த டோட்டல் ஃபீ ஃபார் கவர்மெண்ட்டுக்கு. ஆனா டியூஷன் ஃபீஸ் கவர்மெண்ட்ல எவ்வளோ, 6000 ரூபாய். அப்ப மீதி என்ன சார்ஜஸ், ஸ்பெஷல் ஃபீ 2000 ரூபாய், லைப்ரரி ஃபீ 1000 ரூபாய், யூனிவர்சிட்டி ஃபீ 4473 ரூபாய், தென் எல்ஐசிக்கு வந்து 300 ரூபாய், ரெட் கிராஸ் 100 rupees, மிஸ்லேனியஸ் ஃபீ 100, பிளாக் டே 100 அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ்ல இருந்து 3 மடங்கு ஃபீஸ் எங்க வருது, ஆக்சுவல் ஃபீஸ்ல வருது. அப்ப கவர்மெண்ட் காலேஜஸ்ல 3 மடங்கு ஃபீஸை நம்ம எதுவுமே கேட்காம டியூஷன் ஃபீஸ் 6000 ரூபாய் 3 மடங்கு சேர்த்து அவங்க சொன்னதை வச்சு நம்ம கட்டிடுறோம் அப்படின்னா, அதே பிடிஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 10000 எவ்வளவு டியூஷன் ஃபீஸ் 4000 ரூபாய். அப்ப 8000 ரூபாய் தான் வந்து 12000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அதர் ஃபீஸ் அப்படின்ற காலத்துல வந்துருது. அப்ப ஆல்மோஸ்ட் வந்து 1 மடங்கு இன்னும் 2 மடங்கு நம்ம வந்து வாயே திறக்காம கவர்மெண்ட்ல வந்து டியூஷன் ஃபீஸ் 4000 தானே, டியூஷன் ஃபீஸ் 6000 தானே, எங்களை ஏன் கேக்குறீங்க அடிஷனல் அப்படின்னு சொல்லாம நம்ம கட்டுறோம். ஏன்னா அது கம்மி ஃபீஸ்ன்றதுனால யாருமே அதை கண்டுக்கிறது இல்லை. இதுவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இருந்துன்னு வச்சுங்களேன், பிரைவேட் காலேஜஸ்ல கவர்மெண்ட் என்ன சொல்லுது, இட்ஸ் ஒன்லி டியூஷன் ஃபீஸ் அப்படின்றோம். இட்ஸ் நாட் ஆல் இன்க்ளூடட், இட்ஸ் நாட் இன்க்ளூடட் ஆல் த ஃபீஸ். இங்க அங்க இன்க்ளூட் பண்ணி கொடுத்தாங்க பாத்தீங்களா, எல்லாமே என்ன கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. வெறும் டியூஷன் ஃபீஸ் இல்லாம 6000 ரூபாய், மீதி இருக்கிறது ஒரு 12000 ரூபாய் அதர் ஃபீஸ் வருது பாருங்க. அந்த மாதிரி இந்த 4.5 லட்சம் ரூபாய் கூட அதர் ஃபீஸ் இருக்கு. எப்படி வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் எல்லாம் இருக்கோ, ஸ்பெஷல் ஃபீஸ், தென் லைப்ரரி ஃபீஸ், யூனிவர்சிட்டி ஃபீஸ், எல்ஐசி ஃபீஸ், ரெட் கிராஸ், மிஸ்லேனியஸ் ஃபீ அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு இருக்கோ, அதே போலதான் பிரைவேட் காலேஜஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் ஃபீஸ் இருக்கு. ரைட்டா, அந்த மாதிரி அப்ப இங்க அவங்க 2 மடங்கு வாங்குறாங்கன்னா இவங்க 2 மடங்கு வாங்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க இது வந்து ஃபீஸ் ஜாஸ்தி இருக்கு. அப்ப ஆல்மோஸ்ட் இந்த டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும். 4.5 லட்ச ரூபாய் 9 லட்ச ரூபாய் கண்டிப்பா காலேஜுக்கு வரும். ஏன்னா அதுல இது நீங்க முன்னாடி பார்த்ததுல கூட ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸ் அவங்க இன்க்ளூட் பண்ணல கவர்மெண்ட்ல. அது இல்லாமயே 2 மடங்கு எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. ஆனா இவங்க டியூஷன் ஃபீஸ் இல்லாம என்ன வாங்குறாங்க, அடிஷ்னலா சாப்பாடுக்கும் நீங்க வந்து மெஸ்ஸுக்கும் நீங்க வரலாம் பரவாயில்ல. ஆனா அவங்க என்ன பே பண்ணணும், நம்ம இங்க பார்த்த மாதிரி யூனிவர்சிட்டி ஃபீ, லைப்ரரி ஃபீ இதெல்லாம் இருக்குல்ல, அட்லீஸ்ட் அது ஒரு 2.5 to 3 லட்சம் ரூபாய் ஆகுமா ஆகாதா, கண்டிப்பா ஆகும். ஆனா நிறைய பேர் வந்து எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, கொள்ள அடைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ரன் பண்றவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய கஷ்டம். ரைட்டா, இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கவர்மெண்ட் எப்படி இவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பிரைவேட் காலேஜஸ் கூட என்ன பண்ணலாம், அவங்க கொஞ்சம் ஆஃபர் பண்ணலாம். என்ன பண்ணலாம், இதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க வந்து நான் காம்பன்சேட் பண்ணி மாணவர்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துடலாம். அதுல வந்து தப்பே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, டியூஷன் ஃபீஸ் மட்டும் கவர்மெண்ட் கொடுக்குது, 2.5 லட்சம் ரூபாய் இன்கம் இருக்கு. நானே முன்னாடி சொன்னல 2.5 லட்சம் ரூபாய் இன்கம் இருக்கு, மீதி இருக்கக்கூடிய 5 லட்சம் ரூபாய் 25 லட்சம் ரூபாய் பே பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு எப்படி 2.5 லட்சம் ரூபாய் தான் இன்கம் இருக்கும். நீங்க கணக்கு பண்ணி நீங்க மொத்த வருமானத்தையும் நீங்க போட்டீங்கன்னா கூட 5 வருஷத்துக்கு 12.5 லட்சம் ரூபாய் தான் உங்களுக்கு இன்கம். ரைட்டா, உங்க டோட்டல் இன்கம் நீங்க சாப்பிடாம கொள்ளாம நீங்க எடுத்துட்டு போய் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா நீங்க ஏமாத்துறீங்கன்னா, ரைட்டா, அப்படி இல்ல. அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்ப அது இதை கூட கவர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் தான் நான் கோரிக்கை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து வைக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, ஆனா என்ன பண்ணணும், எஸ்சிசி இருக்காங்க இல்லையா, இதுல வந்து கண்டிப்பா வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணணும், எக்ஸாமினேஷன் வந்து பண்ணணும். அந்த இன்கம் சர்டிபிகேட்டை போய் நேரடியா வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ஆட்கள் போட்டு வெரிஃபை பண்ணணும். ஏன்னா மிஞ்சி போனா எவ்வளவு கேண்டிடேட் இருப்பாங்க, ஒரு 1000 கேண்டிடேட் தான் இருப்பாங்க. அதுக்கு ஒரு குழு போட்டு வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் உண்மையாலேயே அந்த ஸ்காலர்ஷிப் எலிஜிபிளா இல்ல சும்மானா வாங்கிக்கிறாங்களா அப்படின்றத கவர்மெண்ட் வந்து டிஎம்இ வந்து கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா இது வந்து யாரோட பணம், மக்களோட பணம் தான். தேவையில்லாம முறையற்றவங்களுக்கு போய் சேரக்கூடாது அப்படின்றது. ஆனா முறையா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்றத நாங்க போராட்டம் பண்ணி 4 வருஷத்துமா வந்து பாத்தீங்கன்னா எங்க குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த விஷயங்கள் மற்றவங்களுக்கும் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பதிவு பண்றோம். ரைட், இப்போ வந்து 4.5 லட்சம் ரூபாய் இங்க வந்து எங்க சார் போட்டிருக்கு சொல்லுங்க,
எங்க போட்டிருக்கு 4.5 லட்சம் ரூபாய், ரைட்டர் 2.5 லட்சம் ரூபாய் அப்படின்னு போட்டீங்கன்னா இங்கேயே பாருங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு அப்படின்னு எங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ, இது நான் காமிச்சலையே கவர்மெண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு, டென்டல் எவ்வளவு அப்படின்ட்டு இங்க காட்டுறப்பயே நம்மளுக்கு வந்து கிளியரா கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எவ்வளவு ஃபீஸ் வந்து கட்டணும், எஸ்சி எஸ்சி எஸ்டிஏவா இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஃபீஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர், ப்ராஸ்பெக்டஸோட பேஜ் நம்பர் என்ன 59. இந்த 59 பேஜ் நம்பர்ல நீங்க எடுத்து பாருங்க. Candidates who have selected government quota seat in self-financing colleges, medical, dental and SC, SCA, ST community whose parental guardian annual income is less than 2.5 lakhs. என்ன சொல்றாங்க? less than 2.5 lakhs. less than 2.5 lakhs. திருப்பி பாருங்க, less than 2.5 lakhs இருக்கிறவங்க are exempted from payment of all compulsory non-refundable fee, enrollmentக்கு, registrationக்கு, tuitionக்கு, games, union, library, magazine, medical examination and such other fee compulsory payable by the scholar to the institution or university board. இத வந்து பாத்தீங்கன்னா யாரு பே பண்ணணும்? exemption கொடுத்திருக்காங்க. கிளியரா இருக்கா? exemption, right? And also exempted from all compulsory non-refundable fee fixed by the fee fixation committee. fee fixation committee என்ன fees fix பண்ணிருக்காங்களோ அத வந்து பாத்தீங்கன்னா நீங்க பே பண்ணணும்னு அவசியம் இல்ல. the fee so exempted shall be claimed by the respective institution. எங்க இருந்து claim பண்ணனும்? under the scholarship program of the government of India. government of India, தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கல, தெரிஞ்சுக்கங்க. government of India as per GOMS number 6 ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் டேட்டட் 9/1/2012 இந்த ஆர்டர் வந்திருக்கு. இந்த ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா 2012 இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு இது தெரியாமலேயே இது வாங்காமையே விட்டுருக்காங்க அப்படின்றதான் முக்கியம். அண்ட் GO நம்பர் MS நம்பர் 51 ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் டேட்டட் 7/8/2013. கிட்டத்தட்ட இன்னைக்கு என்ன 2026 இருக்கும். கிட்டத்தட்ட 13 வருடத்துக்கு முன்னாடி இந்த ஜியோ வந்து வந்திருக்கு. நிறைய பேருக்கு வந்து இது மறைக்கப்பட்டிருக்கு, இது தெளிவுபடுத்தப்படவில்லை. ஆனா ப்ராஸ்பெக்டஸ்ல இது ஒவ்வொரு வருஷமும் யார் கொடுக்குறா? செலக்ஷன் கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. டிஎம்இ வந்து பாத்தீங்கன்னா இது சொல்றாங்க. நம்ம படிச்சு பார்க்கல அப்படின்றது நம்மளுடைய தப்பு தானே தவிர அவங்களுடைய தவறுகள் இல்லை. இது வெளிப்படையா யார் எடுத்து வந்து யூடியூப்ல வந்து டிஎம்இ போடுவாங்க? அவங்களுக்கு வேற வேலை இல்லையா? பேரண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் உட்காந்து தெளிவா வந்து பார்த்து படிக்கணும் அப்படின்றத முக்கியம். நான் சொல்றேன் ப்ராஸ்பெக்டஸ்ல இருக்கு அப்படின்னு. ப்ராஸ்பெக்டஸ்லயா எந்த பேஜ் எனக்கு அதை வந்து நீங்க எடுத்து வந்து டவுன்லோட் பண்ணி அனுப்புறீங்களா? இப்படி எல்லாம் கேட்டா எப்படி? எதோ நம்ம பாக்குறோம், எவ்வளவு அட்வான்ஸா இருக்கும். குழந்தைங்க வந்து +2 முடிச்சுட்டு யூஜி எக்ஸாம் வந்து நீட் எழுதுறாங்கன்னா எவ்வளவு டேலண்டா இருக்கும் உங்க குழந்தைங்க. அவங்க குழந்தைங்க கிட்ட படிக்க சொல்லணும்ல. ஏதோ படிக்கிறாங்க குழந்தைங்க, இதை படிக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஒதுக்குனான்னு, ரைட்டா? அந்த விதத்துல தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க மிஸ்கைடட் அண்ட் மிஸ்லீடிங் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா கிளியரா கொடுத்துருக்காங்க, ரைட்டா? அதனால பாத்துக்கிட்டுங்க. இது வந்து யாருக்கு? பிரைவேட் காலேஜ்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அலாட்மெண்ட். ஓகேவா? எக்ஸம்டட் காமிச்சிட்டேனா? சரி, ஓகே சார். மேனேஜ்மெண்ட்ல சொல்றீங்களே சார், ரைட்? இது 4.5 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் கோட்டான்னு கொடுத்துறாங்க. மேனேஜ்மெண்ட்ல எங்க சார் கொடுக்குறாங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க போயிட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா அது நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுலயும் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கு பாருங்க, மேனேஜ்மெண்ட் ப்ராஸ்பெக்டஸ் இருக்கு, ரைட்டா? ஓப்பன் பேஜ்லயே நீங்க போய் யூஜின்னு கிளிக் பண்ணீங்கன்னா நோட்டிபிகேஷன் வரும். நோட்டிபிகேஷன்ல கிளிக் பண்ணதுமே அந்த ப்ராஸ்பெக்டஸ் கிளிக் பண்ணதுமே இது ஓப்பன் ஆகும். எது ஓப்பன் ஆகுது? நம்மளுக்கு ஃபீ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு காலம் இருக்கு. அந்த காலம் எத்தனாவது பேஜ்ன்றதை பார்த்துங்க. 46வது பேஜ்ல இருந்து ஓப்பன் ஆகுது. 46வது பேஜ்ல இருந்து ஓப்பன் ஆகுது ஃபீ ஸ்ட்ரக்சர். இது வந்து மேனேஜ்மெண்டோட ப்ராஸ்பெக்டஸ். தயவு செய்து பாருங்க, கவனிங்க இந்த வீடியோவை. நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, தென் எஸ்சிசி, ஆனா உண்மையான கேண்டிடேட்டா இருக்கணும். நல்லா அப்பா அம்மா பணம் வசதியா இருக்கும். போய் தாசில்தார் ஆபீஸ்ல 2.5 லட்சம் ரூபாய்க்கு 90,000 84,000 எனக்கு தெரியல 7,000 ரூபாய்லாங்க யாருங்க இந்த காலத்துல வந்து சம்பாதிக்கிறாங்க? எங்க ஆபீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அம்மா அந்த நம்ம தூய்மை பணியாளரே வந்து பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப எப்படி சம்பாதிக்கிறாங்க? அப்ப உண்மையாமே சம்பாதிக்காத ஆட்கள் இருக்கதான் செய்யறாங்க. அவங்களுக்கு போய் இது அடையணும் அப்படின்றதான் முக்கியம். வளர்ச்சி அடையாம இன்னும் இருக்காங்க, அவங்களுக்கு போய் சேரணும். அதுக்கான கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா, ஏன்னா 15 லட்சம் ரூபாங்க ஸ்காலர்ஷிப்ல வந்து 15 லட்சம் ரூபாய் தரேன்றாங்க பாருங்க. 15 லட்சம் ரூபாய் தரேன்றாங்க கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 15 லட்சம் ரூபாய் they are giving. then 16.2 lakhs also they are giving, ரைட்டா? 16-20 கூட நான் தரேன்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா பிடிஎஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால 6 லட்சம் அதையும் தரேன்றாங்க. இது எங்க சார் இருக்கு அப்படின்னா இங்க பாருங்க, அகைன்
46 பேஜ் நம்பர் ப்ராஸ்பெக்டஸ் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட ப்ராஸ்பெக்டஸ்ல candidate who have been allotted management quota seat in self-financing medical dental colleges and belonging to SC, SCA, ST, SC converted Christian community கரெக்டா? அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா whose parent guardians annual income is less than rupees 2.5 lakhs ரைட்டா? அதுக்கும் and have submitted valid income certificate. இத கூட நிறைய பேர் வந்து valid income certificate அழகா தாசில்தார் ஆபீஸ்ல போட்டு கொடுத்துறாங்க. ஆனா இந்த இடத்துல கண்டிப்பா கவர்மெண்ட் செக் வைக்கணும், முறையா போய் சேர்றவங்களுக்கு சேரணும் அப்படின்றதான் என்னுடைய தாழ்மையான கோரிக்கை. ஏன்னா நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. எங்களுக்கு வந்து இன்கம் இருந்து கூட கம்மி இருந்து கூட பாருங்க சார், எங்க வீட்டுல வந்து பாருங்க சார், ஒரே ஒரு ரூம் சார், எப்படின்னா என் குழந்தைய படிக்க வச்சேன் சார், அவனா செல்ஃபா படிச்சான் சார், ஆனா வாங்க முடியல சார். ஆனா பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா வசதியா காரு பங்களா வச்சுட்டு இருக்காங்க. அவங்க இந்த சீட்டை வாங்கிட்டாங்க சார் 15 லட்சம் ரூபாயில. ஆனா அவங்களுக்கு எப்படி கவர்மெண்ட் கொடுத்தாங்களே தெரியல அப்படின்றாங்க. அதனால கண்டிப்பா கவர்மெண்ட் அதை விசாரிக்க வேண்டும் அப்படின்றதா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளா இருக்குது. அண்ட் கமிட்டியும் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. அண்ட் ஹேவ் சப்மிட்டட் valid income certificate issued by Tamil Nadu revenue authorities are exempted from upfront payment of tuition fee. முன்னாடி பே பண்ணி தான் டவுன்லோட் பண்ணி எடுக்கணும் அப்படின்றதோ இல்லைன்னா காலேஜில் போய் நீங்க அப்ரண்டா பே பண்ணி தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் என்னது எக்ஸாம்டட் ஃப்ரம் அப்ரண்ட். முன்னாடி பே பண்ணணும் டீச்சர் காலேஜில் கால் பண்ண சொல்றாங்க சார், எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது, நீங்க முன்னாடி பே பண்ணணும், நீங்க வந்துரும் அப்புறம் எடுத்து கொடுக்கணும், நம்மளுக்கு வந்துரும் நம்ம எடுத்து கொடுக்கணும்ன்றது உண்மை. முன்னாடி பே பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது அப்படின்னு கிளியரா அப்ரண்ட் பேமெண்ட் ஆஃப் டியூஷன் ஃபீ எக்ஸாம்டட் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்டட் ஃப்ரம் அப்ரண்ட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் ஃபீ அப்படின்றத இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் SC, SCA, SC converted Christian candidate should have produced the income certificate of their parents along with the application form for claiming the upfront fee payment exemption as mentioned above. கரெக்டா? அப்ப நான் ரெண்டுமே கிளாரிட்டி கொடுத்துட்டேன். கவர்மெண்ட் கோட்டால 4.5 லட்சம் ரூபாய் நீங்களுக்கு 4.5 இல்லைன்னா பிரைவேட் காலேஜ்ல 5.4 இல்லைன்னா வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா 5.4 இல்ல பிரைவேட் யூனிவர்சிட்டியில 16.2 இல்ல பிரைவேட் காலேஜஸ்ல 15 lakhs மேனேஜ்மெண்ட்டுக்கோ கவர்மெண்ட் வந்து எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்கு. அவங்க வந்து கேண்டிடேட்டோட அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணிடுவாங்க. ஆஃப்டர் அட்மிஷன் முடிச்சு நீங்க காலேஜ்ல போனோமே 1 இருந்து 1.5 மாசத்துக்குள்ள உங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. நீங்க அதை எடுத்து நீங்க யாரு கொடுத்துடணும், காலேஜுக்கு நீங்க பே பண்ணணும். அதை வந்து கரெக்டா பே பண்ணணும். அதுல பாருங்க, அதுல எதுவும் மிஸ்லீடிங் பண்ணக்கூடாது. ரைட்டா? புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எங்களுக்கு வந்து நான் சொன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா இது வேணும்னு டெய்லி கால் பண்றாங்க. இந்த வீடியோவை தயவு செய்து நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச SC, SCA, ST கேண்டிடேட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு இன்கமே இல்லை அப்படின்றவங்களுக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. இன்னொன்னு கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த 2.5 lakhsல உண்மையான கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அது போய் சேரணும் அப்படின்றத கொஞ்சம் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி கொடுக்கணும். ரெண்டாவது, இந்த 4.5 லட்சமும் இந்த 5.40 இல்லைன்னா 16, 20, 15 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு நீங்க கொடுத்துறீங்க. ஆனா அடிஷ்னலா இருக்கக்கூடிய மற்ற யூனிவர்சிட்டி ஃபீ, தென் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபீ, அந்த சில இடத்துல வந்து ஒவ்வொன்றும் மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லையா, அது இல்லாம சாப்பாடுக்கு தங்கறதுக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால 2.5 லட்சமே இன்கம் இல்லாதவங்களுக்கு எப்படி ஒரு 5 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு பே பண்ண முடியும் அப்படின்றத கவர்மெண்ட் கொஞ்சம் யோசனை பண்ணி அந்த பார்ட்லயும் அந்த மக்களுக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னு நீங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண மக்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா கோடானு கோடி நன்மை வந்து பாத்தீங்கன்னா உங்களை சேரும். இந்த கவர்மெண்ட் கண்டிப்பா அதை பண்ணுவாங்க. நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை கவனிச்சுட்டு இருப்பாங்க. மாண்புமிகு ஹெல்த் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா அருண்குமார் சார், தென் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் சார் இதை கவனிப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு, ஏன்னா இவ்வளவு அமௌண்ட்டை பே பண்ண முடியாதுன்னு நினைக்கிற 2.5 லட்சம் ரூபாய்க்கு நீங்களே கீழே இருக்கிறவங்களுக்கு எப்படி அடிஷ்னல் இன்கம் அவங்க பே பண்ணுவாங்க அப்படின்றத யோசனை பண்ணி கருணை காட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க, கருத்து தெரிவிக்கிறீங்க, கீழே வந்து கமெண்ட்ல என்னன்றதை போடுங்க. நீங்க ஒரு குழுவா சேர்ந்து நம்ம வந்து முதலமைச்சரை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம அதுக்கான முன்னெடுப்பை நம்ம எடுக்கலாம். இல்லை DMEல போய் நம்ம ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலாம். யாரெல்லாம் அதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல போடுங்க. மறுபடியும் உங்களை நான் வந்து அடுத்த வீடியோல பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.
ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. நீட்டை கிராக் பண்ணி கூட நிறைய மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கலங்க. கவுன்சிலிங்ல சாய்ஸை சரியா ஃபில் பண்ண தெரியாம ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல சீட்டை எடுக்க முடியலங்க. கவர்மெண்ட்டுக்கு மார்க் இருந்து கூட. அதனால நீங்க என்ன பண்ணும்? ஆர்ஜிஆரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி கவுன்சிலிங் சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஈஸியா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்கிறதுக்கும் பிளஸ் எந்த காலேஜ்ல ஃபீஸ் கம்மியா இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபீல் பண்றதுக்கும் ஆர்ஜிஆர் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோங்க. கால் பண்ணுங்க 8695186953. 12th முடிக்கிறப்பயே நீட் ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பாக்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்ல கிடைக்கிற டைம், சண்டே கிடைக்கிற டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கத்துக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகா கிராக் பண்ணலாம். கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வரும். இது மூலமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறோங்க. ஆர்ஜிஆர்ல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.